கண்ணதாசன் எழுதிய 10 பாகங்கள் புத்தகம் அர்த்தமுள்ள இந்து மதம். பிறந்த கதை தெரியுமா? திரைப்பட தயாரிப்பாளர் சாண்டோ சின்னப்பா தேவரும் கவியரசர் கண்ணதாசனும் சென்ற கார் விபத்துக்குள்ளாகி விட்டது. தேவருக்கு சிறிய காயம். கண்ணதாசன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அவர் அப்போது கவலைக்கிடமான நாத்திகர் நிலையில். மகா பெரியவர் மேல் பக்தியுடையவர் தேவர். அவரை தரிசித்து விஷயத்தை சொன்னார். கண்ணதாசனுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதோ என அக்கறையோடு விசாரித்தார் பெரியவர். கவிஞர் மீது அவர் காட்டிய கருணை தேவர் மனத்தை உருக்கியது. திருநீறு கொடுத்த சுவாமிகள், இதை கண்ணதாசன் நெற்றியில் இட்டுவிடு என்றார். கண்ணதாசன் நாத்திகராயிற்றே. தேவருக்கு தயக்கம். பெரியவர் நகைத்தவாறே, சூரியனை சில நேரம் மேகம் மறைப்பது போல் அவன் மனத்தை மறைத்திருந்த நாத்திக மேகம் இனி விலகிவிடும். அவர்கள் குலம் ஆன்மீக திருப்பணிக்கென்றே தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட குலம். வரதராஜ பெருமாள் கோயில் திருப்பணியை செய்தவர் கண்ணதாசனின் கொள்ளு தாத்தா. காமோட்சி கோயில் திருப்பணியை செய்தவர் அவன் அப்பா. தயங்காதே, சொன்னபடி செய் என்றார். சுவாமிகளின் சிற உத்தரவை தேவர் மேற்கொண்டார். மருத்துவமனை சென்று நினைவில்லாதிருந்த கண்ணதாசன் நெற்றியில் திருநீறு இட்டுவிட்டார். சிறிது நேரத்தில் நினைவு வந்த கண்ணதாசன் தான் எப்படி இருக்கிறேன் என்று பார்ப்பதற்காக தேவரிடம் முகம் பார்க்கும் கண்ணாடி கேட்டார். தேவர் தயங்கியவாறே கண்ணாடியை காண்பித்தார். நெற்றியில் திருநீறு. தேவர் கண்ணதாசனிடம் சொன்னார். கண்ணீர் மல்க நடந்தவற்றை கவிஞர் சுண்களில் நீர் தழும்பியது. சுவாமிகளின் அருள்தான் தன்னை காப்பாற்றியது. அவர் உள்ளம் உணர்ந்தது. ஆத்திகராக மாறினார் கண்ணதாசன். குணமானவுடன் பெரியவரை பற்றிய கவிதையோடு அவரை போய் சந்தித்தார். பார்த்த மாத்திரத்தில் பாவத்தை அலம்புகின்ற தீர்த்த பெருக்கு. திருவாசகத்தின் உட்கருத்து. களிமொய்க்கும் இவ்வுலகை காக்க வந்த கண்கண்ட தெய்வம். கவிதையை கேட்ட சுவாமிகள், இந்த புகழ்ச்சியெல்லாம் சேஷாத்ரிக்கு பொருந்தும் என்றார். அழகான உன் தமிழில் இந்து மதத்தின் பெருமைகள் பற்றி எழுது என கூறினார். அப்படி சுவாமிகளின் அருளாசியை பெற்று எழுதப்பட்ட திருவண்ணாமலை பரபிரம்மத்திற்கல்லவோ இந்த நூல் அர்த்தமுள்ள இந்து மதம். இத்தகைய உயர்ந்த ஆன்மீக நூலை எழுதிய நீங்கள் ஒரு காலத்தில் நாத்திகராக இருந்தீர்களே என ஓர் அன்பர் பின்னாளில் கேட்டபோது கண்ணதாசன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் நாத்திகனாக இருந்ததும் இறைவனின் சித்தமல்லாமல் வேறென்ன? எல்லாவற்றையும் இறைவனின் சித்தமாக பார்க்கும் பக்குவத்தை பெரியவரின் மகா அருள் அவரிடம் ஏற்பட்டுவிட்டது என்று அவர் புகழ் வாழ்க. கண்ணதாசன். எப்போதும் மலர்ச்சியுடன் இருங்கள். வாழ்க வளமுடன்.